தொகுதி மறுவரைவு அப்படிங்கிறது இந்தியா மேப்ல தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல ஆரம்பிச்சு அப்படியே கர்நாடகா போயிட்டு கேரளால வந்து முடியுது இல்லைங்களா? அந்த பார்டரை மாற்ற விஷயம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பரப்பளவை தன்னால நம்ம 39 எம்பிக்களுக்காக பிரிச்சு வச்சிருந்தோம். இனிமேல் அதை 70 எம்பியா மாற்ற போறோம். அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இப்ப கேள்விகளுக்கு வரேன். 12 வருஷமா பிஜேபி சென்ட்ரல்ல ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான சப்போர்ட் அவங்க பண்றதே கிடையாது. பர்டிகுலரா நிதி உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே வர கிடையாது. அப்படி இருந்தும் தமிழ்நாடு இன்னைக்கும் பல துறைகள்ல முதன்மை மாநிலமா இருக்கும். எப்படி நம்மளோட வருமானம் மாநில அரசு எடுத்துக்கிட்டது போக நமக்கு மீதம் இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நம்மளால எவ்வளவு சிறப்பா செயல்பட முடியுமோ அவ்வளவு சிறப்பா செயல்பட்டு நம்மளோட மாநிலத்தை பல துறைகள்ல முதன்மை மாநிலமா வச்சிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தொகுதி மறுவரைவு செஞ்சா நமக்கான வருமானங்கள் பாதிக்கப்படுமான்னு கேட்டா கிடையாது. நம்மளோட வருமானம் நம்ம கிட்ட தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது தொகுதி மறுவரைவை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? நம்ம எப்படி நம்பர் 1 இருக்க போறோம்? இன்னொரு கேள்வி, தொகுதி மறுவரைவுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூட மாநிலங்கள் எம்பிக்களோட எண்ணிக்கையெல்லாம் கூடிரும், அப்புறம் பிஜேபி கடைசி வரைக்கும் அவங்களே சென்ட்ரல்ல இருந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அது சரி அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வருஷமா பிஜேபி தான் அங்க இருக்காங்க. அப்பயும் நம்ம முதன்மை மாநிலமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பிஜேபி அங்க வந்தா என்ன, வேற யாராவது அங்க வந்தா என்ன, நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு போறோமே, அது எப்படி பாதிக்கும்? அப்புறம் வேண்டாம்னு சொல்லணும். சோ தொகுதி மறுவரைவு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ப்ராப்பர் ரீசன் எனக்கு இல்லை. ஆனா வேணும்னு சொல்றதுக்கு ஒரு கட்சி சார்பா ரீசன் இருக்குதுங்க. இப்ப இன்னைக்கு நிறைய கட்சிகள் ஆயிடுச்சு, நிறைய பேர் அந்த கட்சியில இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம்னு ஒன்று வேணும் இல்லைங்களா? ஒரு எம்பி எலெக்ஷன் வருது, அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது 39 பேருக்கு தான் ஒரு கட்சியில கிடைக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 39 பேருக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க, ஆனா 39 பேருக்கு தான் அங்கீகாரம்னு ஒன்று கிடைக்குது. ஜெயிச்சா எம்பின்னு சுத்திட்டு இருக்க முடியும். இதுவே தொகுதி மறுவரைவுன்னு பண்ணுனா 70 பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இப்ப டிவிக்கே இருக்கீங்க, 39 பேருக்கு எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம 70 பேருக்கு கிடைக்கும் போது நிறைய பேருக்கு மகிழ்ச்சி தானே. 70 பேர் சுத்திட்டு இருக்கலாமே நாங்களா எம்பி சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க.